ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். வணக்கம். சென்னை உரிமை வழக்கு ரமேஷ் பேசுகிறேன். சென்ற வாரம் சில அலுவல் பணி காரணமாக எங்களால் வீடியோ போட முடியல. இந்த மாதிரி சில நேரங்களில் ஏற்படுறது வழக்கம். அதனால இந்த வீடியோ போடுறதுக்கு லீகல் ஸ்டெப்பில் பெரும் சிரத்தை எடுத்துக்கிறோம். நம்ம இப்போ இந்த முறை பேச போகிற தலைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான தலைப்பு. இந்த மாதிரி ஒரு வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. என்ன மேட்ரு அப்படின்னா, நான் சாதாரணமாக நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்களா, போலீஸில் கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். நம்ம புகாரை கொடுத்தோடனே சில நேரங்களில் காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சு நடவடிக்கை எடுப்பாங்க. வழக்கு பதிவு செஞ்ச பிறகு அப்புறம் அதில் சார்ஜ் ஷீட் போட்டுரும், குற்றப்பத்திரிகை பண்ணோம். குற்றப்பத்திரிகை கொண்டு போய் கோர்ட்டில் ஃபைல் பண்ணோடனே அது நம்பர் ஆகும். அப்புறம் நம்பர் ஆகி உங்கள் வழக்கை புகார் கொடுத்தவங்க வழக்கை காவல்துறையுடைய அரசு தரப்பு வழக்கறிஞர், அதாவது உதவி குற்றவியல் வழக்கறிஞர், அதாவது ஏபிபி அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நடத்துவார். செஷன்ஸ் கோர்ட்டில் இந்த மாதிரி மர்டர் மாதிரி கேஸில் இருந்ததுன்னா அங்கே பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் குற்றவியல் வழக்கறிஞர் நடத்துவார். நம்ம நார்மலாக என்ன பண்ணுறோம், ஒரு புகார் கொடுத்த உடனே நிறைய வழக்குகள் காவல்துறை புகார் வழக்கு பதிவு பண்ணுறதில்ல. சில கோர்ட்டில் போய் டைரக்ஷன் வாங்கிட்டு வருவோம். அதை மிஸ்டேக் ஃபேக்ட்டுக்கு முடிப்பாங்க. சில வழக்குகளில் எஃப்ஐஆர் போட்ட உடனே சார்ஜ் ஷீட்டு போட்டுவாங்க, சார்ஜ் ஷீட்டு டிலேவாக போடுவாங்க, அதுக்கப்புறம் கோர்ட்டில் போய் ஃபைல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு வழக்கில் நமக்கு ரொம்ப அறிமுகமான நண்பர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பக்கம் பேயலம்பட்டு கிராமத்தை சேர்ந்த திருநாவுக்கரசுக்கு நடந்த ஒரு வழக்கை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஒரு முன்னுதாரணமான வழக்கு இது. இந்த மாதிரி ஒரு வழக்கு நீங்கள் தீர்ப்பு இந்த மாதிரி இப்படி கூட செய்யலாமான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அப்போ அந்த மாதிரி நீங்கள் காவல்துறையில் புகார் கொடுத்து எதிரி மேலே காவல்துறை முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்து அதில் சார்ஜ் ஷீட்டு நீதிமன்றத்தில் குற்றவியல் நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சு அதை ஆண்டிப்பட்டிகை வழக்கு நடத்துவாங்க. சிசி வழக்கு நடத்தி அதில் தீர்ப்பு கொடுப்பாங்க. அந்த மாதிரி நடத்தும் போது உங்கள் வழக்கை அரசு தரப்பு வழக்கறிஞர் தான் குற்றவியல் வழக்கறிஞர் நடத்துவார். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அந்த வழக்கை அவங்க நல்லா நடத்துகிறாங்க, போய் சாட்சிகளை கூட்டுவாங்க, போங்க வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த வழக்கு விடுதலை ஆனாலும் சரி, இல்லை வழக்கு நமக்கு பாதகமாக தள்ளுபடி ஆயிட்டா நம்ம என்ன பண்ணுறதுன்னு செய்யாமல் தகிப்போம். அது மாதிரி தள்ளுபடி செய்யப்பட்டா அந்த வழக்கை எடுத்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் தள்ளுபடி செய்யப்பட்டால் அதை எடுத்து மாவட்ட நீதிமன்றத்தில் அரசு தரப்பில் காவல்துறை தரப்பில் மேல்முறையீடு போனோம். ஆனால் நிறைய வழக்குகளில் போகிறதே இல்லை. அந்த தள்ளுபடி செய்யப்பட்ட தீர்ப்பை கூட அந்த விக்டிமுக்கு, பாதிக்கப்பட்ட நபருக்கு, கம்ப்ளைனண்ட்டுக்கு காவல்துறையோ அரசு தரப்புலையோ கொடுக்கறது கிடையாது. இப்போ இதில் நம்ம என்ன செஞ்சோம், அதில் என்ன தீர்ப்பு பெற்றிருக்கோன்றத பேச போகிறோம். வாங்க விஷயத்துக்குள்ளே போயிடலாம். நம்ம நண்பர் சொன்னலே திருநாவுக்கரசு, அவர் ஒரு கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிரிமினல் கம்ப்ளைண்ட் அடிப்படையில் அவர் ஊரில் ஒரு 4 பேர் அவரை அசால்ட் பண்ணிடுறாங்க, தாக்கிடுறாங்க. இடது காதில் காயம்படுத்தவருக்கு. அதனால் இடது காலில் செவித்திறன் அந்த டைமில் இல்லாமல் போயிடுது. தடி கொண்டு அடிக்கிறாங்க. செங்கம் காவல் நிலையத்தில், திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க. அந்த புகாரின் அடிப்படையில் குற்ற எண் 599/2018 என்பதாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படுது. அதுக்கப்புறம் காவல்துறையினர் அதில் சார்ஜ் ஷீட்டு, குற்றப்பத்திரிகை, நாங்கள் இறுதி அறிக்கைன்னு சொல்லுவோம், அதை தாக்கல் செய்கிறாங்க. அதில் விசாரணை நடைபெற்று 29 மே சென்ற ஆண்டு 29/5/2025 தீர்ப்பு கொடுத்து நம்ம வழக்கை தள்ளுபடி செய்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ தீர்ப்பு கொடுக்கும்போது சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அதை சொல்லிட்டு அந்த மெட்டீரியல் பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு அந்த விஷயத்துக்குள்ளே போயிடுறேன். நம்ம நம்பருக்காக, நம்ம திருநாவுக்கரசுக்காக யார் வழக்கை தாக்கல் செய்யறது பார்த்தா செங்கம் காவல் உதவி ஆய்வாளர். எதிரிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பேயலம்பட்டு கிராமத்தை சேர்ந்த சக்திவேலன் 1, 2 அரசு, 3 குமரன், 4 முருகன். இந்த சக்திவேலோட பசங்க தான் இந்த 3 பேரும், அரசு, குமரன்,
முருகன், மொத்தம் 4 எதிரிகள். ஆச்சுங்களா? இவங்களாம் இருக்கிறது வந்து செங்கவட்டம், பேயலம்பட்டு கிராமம். இதுல பாத்தீங்கன்னா, இதுல வந்து எப்ப வந்து வழக்கு தகுதி எதிரிகள் யாரு, தந்தை பேர் என்ன, எல்லா விஷயத்த சொல்லிட்டு குற்ற நிகழ்வு நாள் 28/6/2018, புகார் வந்து பதிவு செஞ்ச நாள் வந்து 3/7/2018. ஆச்சுங்களா? இதுல பாருங்க, விசாரணை ஆரம்பிக்கப்பட்ட நாள் வந்து எப்ப பாத்தீங்கன்னா, எப்ப ஆரம்பிக்கிறாங்க பாத்தீங்கன்னா 31/10/2023. எத்தனை வருஷம் லேட் பாருங்க. கிட்டத்தட்ட 5 வருஷம் காலதாமதமா அந்த வழக்கை வந்து நீதிமன்றத்துல ஆரம்பிக்கிறாங்க. பாருங்க, இதுல வந்து பாதிக்கப்பட்ட நபர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து விசாரிக்கிறாங்க. எப்ப 13/12/2023. அவர் வந்து எப்ப வந்து எதிர் தரப்புல குறுக்கு விசாரணை செய்யறாங்க பாத்தீங்கன்னா 13/8/2024. எவ்வளவு டிலே பாருங்க. அதே மாதிரி PW2, அதாவது புகார்தாரருக்கு ஆதரவா சாட்சி சொல்றவரு, அவர் வந்து முதல்நிலை சாட்சியா வந்து பிரமாண வாக்குமூலம் தாக்கல் செய்வாங்க. அது வந்து 3/1/2024. அவர் எதிர் தரப்புல வந்து எப்ப குறுக்கு விசாரணை பண்றாங்கன்னா 29/10/2024. பாருங்க, இதெல்லாம் வந்து அரசு தரப்புல வழக்கு விரைவாக நடத்துறதுக்கு அவங்க வந்து காலதாமதம் பண்ணா எதிரிகள் வந்து ஆட்சேபணம் பண்ணணும். அதெல்லாம் எதுவும் பண்ணல. விசாரணை முடிக்கப்பட்ட தேதி வந்து பாத்தீங்கன்னா 8/5/2025. எதிரி எப்ப விசாரணை பண்றாங்கன்னா 12/5/2025. உத்தரவு வந்து 29/5/2025 தீர்ப்பு கொடுத்துடுறாங்க. இது எல்லாத்தையும் சொல்லிட்டு தீர்ப்பு பக்கம் என்ன சொல்றாங்க அது மட்டும் சொல்லிட்டோம் பாருங்க. 22 மொத்தம் தீர்ப்பு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 17 பக்கம் இருக்கு. இதுல கடைசியில மேற்கண்ட சாட்சிய சான்றாவணங்களை ஒருங்கிணைத்து பார்க்கும்போது எதிரிகளுக்கும் ஆசா 1, அது அரசு தரப்பு சாட்சிக்கும் நிலம் சம்பந்தமாக முன்விரோதம் தெரிய வருவதால் அரசு தரப்புக்கு ஆசாவுக்கும் ஆடியோகிராம் பரிசோதனை செய்த மருத்துவ அறிக்கை இவ்வழக்கில் தாக்கல் செய்யப்படாதாலும், இவ்வழக்கில் முன்னுக்கு பின் முரணாக சாட்சியங்களும் ஆவணங்களும் உள்ளதாலும், தனிநபர்கள் சாட்சிகள் யாரும் அரசு தரப்புக்கு ஆதரவாக சாட்சியம் அளிக்கவில்லை என்பதாலும், புலன் விசாரணை அதிகாரியின் சாட்சியத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு எதிரிகள் மீதான குற்றச்சாட்டுகளை தீர்மானிக்க இயலாது என்பதாலும், அரசு தரப்பில் 1ஆம் எதிரி மீது இந்திய தண்டனை சட்டப்பிரிவுகள் 341, 294B படியும், 2ஆம் எதிரி மீது இந்திய தண்டனை சட்டப்பிரிவுகள் 341 மற்றும் 506(1) படியும், 3ஆம் எதிரி மீது இந்திய தண்டனை சட்டப்பிரிவுகள் 341 மற்றும் 326 படியும், 4ஆம் எதிரி மீது இந்திய தண்டனை சட்டப்பிரிவுகள் 341 மற்றும் 394B படியும், B 323, 506(2) படியும் உள்ள குற்றச்சாட்டுகள் தகுதிநிலை ஐயப்பாடுகள் வகையில் நிரூபணம் செய்யப்படவில்லை என்று இவ்வழக்கில் மேற்கண்ட பிரச்சனைக்கு அரசு தரப்பில் எதிராக தீர்வு செய்யப்படுகிறது. அதனால என்ன பண்றாங்க, எதிரியை பூரா விடுதலை பண்ணிடுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நம்ம பாதிக்கப்பட்ட நம்பர் இருக்கார் இல்லையா, காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தாரு, திருநாவுக்கரசு இடது காலில் அடிச்சிடுறாங்க. GHL போய் அட்மிட் ஆகி டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த காதுல செவித்திறன் கம்மியா இருக்குன்னு ஆடியோகிராம் ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுப்பாங்க. இதோட அடிச்சதால ஏற்பட்ட காயத்தால ஏன் வந்து காது கேட்காத போச்சுன்றதுக்கு ஒரு அறிக்கையும் அதுக்கு ரெக்கார்டட் ஒரு ஆடியோகிராம் சார்ட் மாதிரி கொடுப்பாங்க. அதை வந்து தாக்கல் செய்யல, டாக்டர் சர்டிஃபிகேட் மட்டும் கூட, அதனால நான் வந்து விடுதலை பண்றேன்னு சொல்லி விடுதலை பண்ணிடுறாங்க. எப்ப 2025 மே மாசம் வந்து 29 விடுதலை பண்ணிடுறாங்க. இந்த தள்ளுபடி செய்யப்பட்ட விவரம் வந்து நம்ம நண்பருக்கு வந்து புகார்தாரன திருநாவுக்கரசுக்கு தெரியல. அவர் வந்து கோர்ட்ஸ்ன்னு வெப்சைட்ல போய் பார்க்கும்போது அந்த தீர்ப்பு ஒருத்தர் ஏற்றிருக்காங்க. இந்த தீர்ப்பு நகலை கூட வந்து அரசு தரப்புல காவல்துறையில வந்து இவருக்கு வழங்கலை. அதுக்கப்புறம் நான் சொன்னதின் அடிப்படையில் பிரைவேட்டா ஒரு வக்கீலை வச்சு, நம்ம நண்பர் தான் சங்கத்துல சுதாகரன், அவர்கிட்ட சொல்லி அவர் சிஏ போட்டு அந்த தீர்ப்பு காப்பி வாங்கி கொடுக்குறாரு. முறையா இந்த மாதிரி வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டா, நல்ல வழக்குல முகாந்திரம் இருந்தா அரசு தரப்புல மேல்முறையீடு செய்யணும். ஆனா காவல்துறை வந்து இதுல பண்ணல. ஆச்சுங்களா? அதனால என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, ஒரு ஏதோ முக்கியமான விஷயம், 3/7/2025 இந்த தீர்ப்புக்கு நகல்லாம் வந்து போட்டு வாங்கின பிறகு திருநாவுக்கரசு என்ன பண்றாரு, தமிழ்நாடு உள்துறை செயலாளருக்கும் தமிழ்நாடு டிஜிபி காவல்துறை இயக்குனருக்கும் அப்புறம் முக்கியமா குற்ற வழக்கு தொடர்பு இயக்குனர் காமராஜ் சாலை விவேகானந்தர் இல்லம் சென்னையில இருக்காரு
இந்த குற்றத்தொழில் இயக்குனர் யார் அப்படின்னா, இந்த கிரிமினல் கேஸ் எல்லாம் நடத்துறாங்க பார்த்தீங்களா, அரசாங்க வக்கீல், அவங்களுக்குலாம் வந்து ஹெட் இவர், டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன் சொல்லுவாங்க. இவர் தான் வந்து இவருடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த கிரிமினல் கேஸ் நடத்துகிற அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் ஹெட். எப்படி போலீஸுக்கெல்லாம் வந்து வந்து மாவட்டத்தில் எஸ்பியா இருந்தாலும் ஹெட் வந்து டிஜிபியா இருக்காரு, அதே மாதிரி இந்த குற்ற வழக்கு தொடர் இயக்குனர் தான் வந்து ஹெட்டு. அவருக்கு என்ன பண்றாரு, ஒரு புகார் கொடுக்குறாரு. அந்த புகாரை வந்து படிச்சிடறோம் பாருங்க. இதெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஒன்று கொடுக்குறோம் பாருங்க. என்ன சொல்றாரு, ஐயா, நான் மேற்படி முகவரியில் குடும்பத்தில் வசித்து வருகிறேன். சக்திவேலன் வகைராவுக்கு எதிரான என்னுடைய குற்ற வழக்கு சிசி 165/2023. இந்த கேஸ் வந்து ஒரு திருநாவுக்கரசு கொடுத்த கேஸ் வந்து எஃப்ஐஆர் ஆகி கோர்ட்ல கேஸா எடுத்துக்கிறாங்க. அந்த வழக்கு தான் வந்து 165/2023 என்பதை எனக்காக செங்கம் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் அரசு தரப்பில் நடத்தி, அந்த வழக்கானது கடந்த 29/5/2020 தேதியில் தள்ளுபடி செய்யப்பட்டு எதிரிகள் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். அரசு தரப்புக்கு நான் போதிய மருத்துவ சான்றுகள் மற்றும் சிகிச்சை அறிக்கைகள் ஆகியவற்றை கொடுத்தும் அவை மேற்படி என்னுடைய குற்ற வழக்கில் சாட்சியமாக காண்பிக்கப்படவில்லை. மேற்படி குற்ற வழக்கில் அரசு தரப்பு முதல் சாட்சியான நான் ஆடியோகிராம் பரிசோதனை செய்த மருத்துவ அறிக்கையை வழக்கின் விசாரணை அலுவலரிடம், யார்கிட்ட, எஸ்ஐ கிட்ட விசாரணை, அவர் தான் எஃப்ஐஆர் போட்டு விசாரணை அதிகாரி அவர் தான், நான் கொடுத்தும் அதனை விசாரணை அலுவலர் என்னுடைய மேற்படி குற்ற வழக்கில் எதிரிக்கு சாதகம் செய்ய பொருட்டு தாக்கல் செய்யவில்லை. இந்த விவரம் தற்போது மேற்படி என் குற்ற வழக்கின் தீர்ப்பு நகலை நான் பார்க்கும்போது எனக்கு தெரிய வந்து நான் மிகுந்த அதிர்ச்சி அடைந்தேன். அதே போன்று மேற்படி குற்ற வழக்கில் அரசு தரப்பு சாட்சிகளை எதிரி தரப்பு வழக்கறிஞர் குறுக்கு விசாரணை செய்யும் போது அரசு தரப்பு வழக்கறிஞர் ஆஜர் இல்லை. ஒரு கேஸ் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, கவர்மெண்ட் வக்கீல் கோர்ட்டுக்கு வரதே கிடையாது. மேற்படி என் குற்ற வழக்கின் விசாரணை அலுவலர் முறையாக எஸ்ஐ முறையாக புலன் விசாரணை செய்து தேவையான ஆவணங்களை வழக்கில் காண்பிக்கவில்லை. மேலும் என் குற்ற வழக்கில் அரசு தரப்பு வழக்கறிஞர் முறையாக வழக்கை நடத்தவில்லை. ஆகையால் என் குற்ற வழக்கில் எதிரிகள் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். மேற்படி என் குற்ற வழக்கின் விசாரணை அலுவலரும் யாரு, போலீஸ் எஸ்ஐ, அரசு தரப்பு வழக்கறிஞரும் ஏபிபி எதிரிகளுக்கு சாதகமாக செயல்பட்டு தங்கள் சட்டப்பூர்வமான கடமை செய்யவில்லை. ஒரு குற்ற வழக்கில் குற்றவாளிகள் நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டால் அந்த வழக்கின் விசாரணை அலுவலர் மற்றும் அரசு தரப்பு வழக்கறிஞர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உச்ச நீதிமன்றம் கிரிமினல் அப்பீல் நம்பர் 1485/2008 என்ற வழக்கில் தீர்ப்பு வழங்கியுள்ளது. இந்த தீர்ப்பினை அமல்படுத்த வேண்டி தமிழக உள்துறை ஹோம் டிபார்ட்மெண்ட் கடந்த 23/12/2020 தேதியில் ஒரு லெட்டர் எம்எஸ் நம்பர் 956 என்பதன் மூலம் தமிழ்நாடு காவல்துறை இயக்குனருக்கும் தமிழக குற்ற வழக்கு தொடர்பு இயக்குனருக்கும் அறிவுறுத்தல் கடிதம் எழுதப்பட்டுள்ளது. மேற்படி என் குற்ற வழக்கில் தீர்ப்பினர்களை எனக்கு வழங்கவும் இந்த குற்ற வழக்கில் மேல்முறையீடு செல்லவும் அரசு தரப்பு தயாராக இல்லை என்பதை நான் உணர்கிறேன். எனவே தாங்கள் தயவு செய்து மேற்படி உச்சநீதிமன்ற தீர்ப்பளிப்பில் என் குற்ற வழக்கில் எதிரிகள் விடுதலையாக காரணமாக இருந்த வழக்கின் விசாரணை அலுவலர் மற்றும் அரசு தரப்பு வழக்கறிஞர் மீது தகுந்த நடவடிக்கை எடுத்து அந்த விவரத்தை எனக்கு தெரிவிக்குமாறு தங்களை நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் மேற்படி என் குற்ற வழக்கில் அரசு தரப்பில் மேல்முறை செய்ய தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் போட்டு கோர்ட் தீர்ப்பு, அப்புறம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். இது என்ன, இது வந்து யாரும் இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாங்க. இதுக்கு நான் தான் கைட்லைன்ஸ் கொடுத்தேன். என்னை வந்து பார்த்தாரு ஹைகோர்ட் சேம்பர்ல. சுப்ரீம் கோர்ட்டு ஒரு கிரிமினல் அப்பீல் நம்பர் 1485/2008 என்ற வழக்குல ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. இது அடிப்படையா வச்சு ஒரு குற்ற வழக்குல வந்து கிரிமினல் கேஸை சரியாக நடத்தாத விட்டு அதுல வந்து குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் குற்றவாளிகள் எதிரிகள் விடுதலை செய்யப்பட்டா அந்த வழக்கை வந்து விசாரணை ஒழுங்கா நடத்துறதுக்காக அந்த வழக்கோட சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரி, அதாவது காவல் ஆய்வாளர் இருக்கலாம், எஸ்ஐயா இருக்கலாம். அதே மாதிரி அரசு தரப்பு வழக்கறிஞர் யாரா இருந்தாலும் ஏபிபி இருந்தாலும் சரி, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அவங்கள வந்து துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்து தண்டிக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு 2018. அதன் அடிப்படையில் என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு ஆர்டிஐ போட்டேன். அதன் அடிப்படையில் ஹோம் டிபார்ட்மெண்ட் 2015 எனக்கு ஒரு ஆர்டிஐல ஒரு ரிப்ளை கொடுக்குறாங்க. அந்த ரிப்ளை நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இதை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த தீர்ப்பின் அடிப்படையில் எனக்கு என்னுடைய கேஸ்ல வந்து காவல்துறை தரப்புல அப்பீல் போல, எனக்கு தீர்ப்புக்கு அப்பீலும் கொடுக்கல. அதனால இதுல வந்து அப்பீலும் போனோம்,
என் மேல் என் தரப்பில் அரசு தரப்பில் மேல்முறையீடு செய்ய தகுந்த நடவடிக்கை கேட்டுக்கொள்கிறேன். அதாவது அப்பீலும் போனோம், என் வழக்கை ஒழுங்காக நடத்தாத அரசு தரப்பு வழக்கறிஞர் மற்றும் இந்த காவல்துறை விசாரணை அலுவலர் மேல எஸ்ஐ நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டு 3/7/2025 இந்த திருநாவுக்கரசு வந்து ஒரு மனு கொடுக்குறாரு. அதன் பேர்ல எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஆனா இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு வந்து செங்கம் அரசு துறை வழக்கறிஞர் என்ன பண்ணிடுறாரு, 26/9 யாரு இருங்க செங்க அரசு துறை வழக்கறிஞர் எப்ப வந்து பாத்தீங்கன்னா 18/7/2025 செங்கம் வந்து காவல் ஆய்வாளருக்கு ஒரு ஒப்பீனியன் கொடுக்குறாரு. இந்த மாதிரி இந்த கேஸ்ல வந்து திருநாவுக்கரசு கேஸ் சிசி 165/2023 வந்து எதிரிகள் விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. ஆனா வந்து இது ஃபிட்டான கேஸு, சில ஆவணங்கள்லாம் வந்து நீதித்துறை நடு வந்து பரிசீலிக்காம விடுதலை பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கு வந்து மேல்முறையீடு செய்ய தகுந்த வழக்கு. அதனால வந்து திருவண்ணாமலை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் இதில் மேல்முறையீடு போகணும்னு ஒரு லெட்டர் எழுதுறாரு. ஆனா இந்த லெட்டர் அடிப்படையிலேயே வந்து காவல்துறை பார்த்தீங்கன்னா எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அதுக்கப்புறம் என்ன பண்றோம், நாம ஹைகோர்ட்ல ஒரு வழக்கு நம்ம 3/7/2025 ஒரு மனு கொடுக்குறோம் இல்லையா, தமிழ்நாடு காவல்துறை இயக்குனருக்கு, டிஜிபிக்கு, அப்புறம் டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன் குற்ற வழக்கு தொடர்பு இயக்குனருக்கு மனு கொடுக்குறோம் இல்லையா, இந்த மாதிரி என் வழக்கை சரியா நடத்தல அரச வக்கீலும் காவல்துறையும், அப்படி இந்த அப்பீலும் போல அப்படின்னு சொன்ன உடனே நடவடிக்கை எடுக்கல. அப்ப நம்ம என்ன பண்றோம், ரிட்டு போடுறோம். ரிட்ல கிரிமினல் சைட்ல ரிட்டு போடுறோம். அதுல இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பெல்லாம் மேற்கோள் காட்டி இதுல வந்து நான் கொடுத்த மனு அடிப்படையில மேல்முறையீடு போனோம். அந்த தவறு இழைத்த அந்த காவல்துறை மேலேயும் அரசு தரப்பு வழக்கிலுமே உச்ச நீதிமன்ற தீர்ப்பு நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்கிறோம். அதன் அடிப்படையில 22/4/2026 அன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் நிர்மல்குமார் ஒரு அற்புதமான தீர்ப்பை கொடுத்திருக்காரு. தீர்ப்பு நாள் வந்து பாத்தீங்கன்னா 22/4/2026. இந்த வழக்கை நடத்தி கொடுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, வெற்றியை வாங்கி கொடுத்தவர் வந்து எங்க சேம்பர்ல இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற சேம்பர் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் கே மகேஷ் அவர்கள். இந்த வழக்கை வந்து தாக்கல் செஞ்சு இதை முழுமையா ஃபாலோ பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜூனியர் ஏழுமலை. அவர் தான் வந்து மகேஷ் வழக்கறிஞர்கிட்ட வந்து ஜூனியரா இருக்காரு. அவர் தான் இந்த வழக்கை வந்து ஃபாலோ பண்ணார். ஒரு அற்புதமான வழக்கு. இந்த மாதிரி வந்து ஒரு மனு கொடுத்து இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு யாராவது வாங்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். நிறைய வக்கீல்களே இதை பத்தி நிறைய பேருக்கு தெரியல, விஷயத்த சொல்றாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு நாள் வந்து 22/4/2026 நீதியரசர் நிர்மல்குமார், ரிட்பெஷன் நம்பர் கிரிமினல் 655/2026. மனுதாரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசு. எதிர் மனுதாரர் ஒன்று யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழக உள்துறை செயலாளர், 2வது தமிழ்நாடு காவல்துறை இயக்குனர், 3வது டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன் அதாவது குற்ற வழக்கு தொடர்பு இயக்குனர், 3வது குற்ற வழக்கு தொடர்பு இயக்குனர், 4வது வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தோட எஸ்பி, 5வது செங்கம் காவல் நிலையத்தோட ஆய்வாளர். இவர் என்ன கேட்கிறாரு, நான் 3/7/2025 ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கும் காவல்துறை இயக்குனருக்கும் தமிழக உள்துறைக்கும் காவல்துறை இயக்குனருக்கும் இந்த மாதிரி குற்ற வழக்கு தொடர்பு கொடுத்த அந்த மனு மேல உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இதுல வந்து ஒரு அற்புதமான இதை சொல்லியிருக்காரு பாருங்க. தீர்ப்பு எல்லாத்தையும் சொல்லிட்டு என்ன சொல்றாரு, இந்த தீர்ப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 பக்கம் இருக்கு. என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிச்சு பார்த்துங்க, விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். என்ன சொல்றாரு நீதிபதி வந்து, இந்த மாதிரி விட்னஸ் எல்லாம் விசாரிக்கிறாங்க, ஆனா வந்து வழக்குல வந்து இந்த திருநாவுக்கரசு கொடுத்த இந்த ஆவணங்களை வந்து முறையா வந்து காவல்துறை வந்து தாக்கல் செய்யல, அதனால எதிரி வந்து விடுதலை ஆயிட்டாரு, அதனால இந்த வழக்கை முறையா நடத்தாத குற்ற வழக்கு நடத்தாத அந்த காவல் உதவி ஆய்வாளர் மீதையும் அரசு தரப்பு செங்கம் அரசு தரப்பு வழக்கறிஞர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டோம். அப்பீல் போட சொல்லி இந்த வழக்கை தாக்கல் செஞ்சிருக்காரு.
இதுக்கு உச்சநீதிமன்றம் வந்து ஸ்டேட் ஆஃப் குஜராத் வெர்சஸ் கிருஷ்ணபாய், அதான் நான் சொன்னேன்ல இந்த கிரிமினல் அப்பீல் நம்பர் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, அந்த வழக்கை வந்து சுட்டி காட்டியிருக்காரு. இப்ப என்ன சொல்றாரு, அந்த ஆபரேட்டிவ் ஜட்ஜ்மெண்ட் போர்ஷன் மட்டும் படிச்சிட பாருங்க. 4வது பேரால 4வது பக்கத்துல 6வது பேரா, the additional public prosecutor strongly opposed the petitioner contention submit that after receiving the opinion from the trial court public prosecutor, the merits of the case were reviewed. The deputy superintendent of police, the superintendent of recommended an appeal after obtaining orders from the superintendent of police and appeal was filed 21/4/2026. என்னன்னா கோர்ட் வந்து 22 நாள்ல தீர்ப்பு கொடுக்குது. எப்ப வந்து இவங்க இந்த திருநாவுக்கரசு கேஸ் வந்து எப்ப வந்து எதிரிகளை விடுதலை செய்யப்படுறாங்கன்னு பாத்தீங்கன்னா 29/5/2025. இப்ப இந்த கேஸ் நம்ம கோர்ட்டுக்கு வந்த பிறகு 1 வருஷம் கிட்டத்தட்ட கடந்த பிறகு 21/4/2026 அன்னைக்கு திருவண்ணாமலை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்துல அந்த விடுதலையை எதிர்த்து திருநாவுக்கரசு போட்ட வழக்கை எடுத்து விடுதலை பண்ணாங்க இல்லையா, அப்பீல் அப்பதான் ஃபைல் பண்றாங்க. அண்ட் அப்பீல் வாஸ் ஃபைல்டு 21/4 போட்டு டாக்குமெண்ட் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு if further submitted that appeal would be diligently followed, the misleading the evidence by the trial court would be rectified. இந்த அப்பீல்ல வந்து கீழே நீதிமன்ற விடுதலையான அந்த அந்த இதெல்லாம் வந்து குறைகளை நிவர்த்திக்கப்படும் நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு aid the land council for either side pursued the material available record, 2 சைடும் விசாரணை பண்ணிட்டு கடைசி பேராவும் முக்கியம், considering that the appeal has now been filed, this petition is disposed of. However, this does not absolve the erring investigating and prosecuting officer for laxity. In the view of the above, the first respondent is directed to consider the petition representation along with the supporting materials and to take appropriate actions if any slackness or error of the concerned officer are found no cause. என்ன சொல்றாரு, உச்சநீதிமன்ற தீர்ப்பை மேற்கோள் காட்டி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி ஒரு லெட்டரும் போட்டிருக்காங்களே, அதை பண்ணி நீங்க வந்து இந்த தவறிழைச்ச அரசு வக்கீல் மற்றும் காவல்துறை உதவியாளர் மேல தவறிழைச்சது நிரூபிக்கப்பட்ட அவர் மனுவின் அடிப்பில் நடவடிக்கைன்னு சொல்லி இந்த வழக்கை முடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு குற்றம் இழைச்ச, அதாவது பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் எஃப்ஐஆர் போடுவாரு, அப்புறம் அதில் சார்ஜ் ஷீட் போடணும், சார்ஜ் ஷீட் போட்டதுக்கே ரொம்ப ஆட்டம் காட்டுவாங்க போலீஸ். நார்மலாக காவல்துறை வந்து சொல்றதுக்கே வருத்தமா இருக்கு, நிறைய வழக்குகளில் வந்து பணம் வரலன்னா சார்ஜ் ஷீட் போட மாட்டாங்க, இல்லைன்னா கேஸ் ஒழுங்காக நடத்த மாட்டாங்க, விட்டுருவாங்க. அதே மாதிரி நிறைய அரசு வழக்கறிஞர்கள் பார்த்தீங்கன்னா, நான் சொல்லல இதை, ஒரே நீதிமன்றம் சில தீர்ப்புகளை சுட்டி காட்டியிருக்கு. எதிரிகளோட வந்து காவல்துறையும் அரசு தரப்பும் கை கோத்துக்கிட்டு கேஸை எப்படி நீர்த்து போக செய்யணுமோ பார்த்து அந்த மாதிரி கேஸ் அக்யூட்டல், இப்போ நீங்கள் வந்து அடிபட்டிருப்பீங்க, போய் காயச்சாண்டு அரசாங்க ஆஸ்பத்திரியில் வாங்கி அட்மிட் பண்ணி கொண்டு போலீஸில் கொடுத்துருப்பீங்க. ஆனால் அதை முறையாக வந்து வழக்கில் தாக்கல் செஞ்சுருக்காங்களா இல்லையான்றத கண்காணிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. இந்த வழக்குலேருந்து நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கணும், எல்லாம் நல்லா நடத்திருப்பாங்க. இந்த தீர்ப்பை பார்க்கும்போது தான் நம்ம கிளைண்ட்டு திருநாவுக்கரசுக்கு பார்த்தீங்கன்னா இந்த உண்மையெல்லாம் தெரிய வருது, ஷாக் ஆகிடுறாரு. இவர் இடது காதில் அடிக்கிறாங்க, இவரை அடித்து திருவண்ணாமலை அரசு ஆஸ்பத்திரிக்கு போய் டாக்டர் வந்து ஆடியோகிராம் சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறாங்க, காது எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. அதோட அதை வந்து காவல்துறை வந்து வழக்கில் தாக்கல் செய்யல அப்படின்னு சொல்லி செங்கல் நீதித்துறை நடுவர் தீர்ப்பில் சொல்கிறாங்க. ஒரு ரெக்கார்டை நம்ம போலீஸை நம்பி கொடுக்குறோம், அது தாக்கல் செய்யறது வந்து போலீஸோட, அவங்க தாக்கல் செஞ்சாங்களா இல்லையான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களை சாட்சி கூட விசாரணை பண்ணுவாங்க, போவாங்க வருவாங்க, ஆனால் தாக்கல் செஞ்சாங்களா இல்லையான்றது இனிமேல் ஒவ்வொரும் வந்து கிரிமினல் கேஸ் போலீஸ் வழக்கு கொடுத்து, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் வழக்கு எடுத்து உங்கள் வழக்கை வந்து காவல்துறை நடத்தும். இந்த மாதிரி விடுதலை ஆயிட்டா அந்த தீர்ப்பு நகலை உங்களுக்கு கொடுக்கணும், தீர்ப்பு விஷயத்த உங்களுக்கு சொல்லணும், அது மேலே அப்பீல் போகணும். இப்போ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் அப்பீல் ஆகுது, அதில் என்ன தீர்ப்பு கொடுக்குறான்னு பார்க்கணும். அதில் உங்களுக்கு நம்ம புகார்தாரருக்கு பாதகமாக வந்தால் அதை எடுத்துட்டு, நல்ல கேஸாக இருந்தால் எடுத்துட்டு ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணணும். அது மாதிரி எடுத்து போட வேண்டிய வேலை தமிழ்நாடு அரசாங்கத்துடைய காவல்துறைக்கும் அந்த ஏபிபிக்கும் இருக்குது. ஆனால் நிறைய வழக்குகளில் பண்ணல, எதிரிகளோட கொள்ளையோட பண்ணிட்டு வழக்கை நீர்த்து போய் கேஸை விட்டுருவாங்க.
இவங்க அப்பீல் போகாத விட்டுல நம்ம போலாம். யாரு அந்த பாதிக்கப்பட்ட நபர் இருக்கார் இல்லையா, அவர் பிரைவேட்டா அட்வொகேட் வச்சு அப்பீல் எடுத்துட்டு போலாம், செஷன்ஸ்ல போடலாம், அப்புறம் அப்பீல் போலாம். நான் என்ன சொல்றேன், அரசு தரப்புக்கு ஒரு குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டா, நல்ல வழக்காக எழுதப்பட்ட அப்பீல் எடுத்துட்டு போனோமா இல்லையா? இந்த வழக்கிலேயே பாருங்க, திருநாவுக்கரசு கேஸ்லயே கிட்டத்தட்ட அப்பீல் ஃபைல் பண்றதுக்கு 1 வருஷம் காலம் கடத்திருக்காங்க காவல்துறை. அதுவும் நம்ம வந்து இவ்வளவு தூரம் சட்ட போராட்டம் நடத்தின பிறகு உயர் நீதிமன்றத்துக்கு வந்த பிறகுதான் இந்த தீர்ப்பு வந்து 22 நாள்ல கொடுவாரு. 21 நாள் அன்னைக்கு தான் பாத்திருக்கீங்கன்னா தீர்ப்புல பென்ஷன் பண்ணியிருக்காரு நீதிபதி நீதியரசர் நிர்மல்குமார். பாருங்க, போராடலாம் இந்த வேலையை கூட காவல்துறை கண்டிப்பா செஞ்சிருக்க மாட்டாங்க. இப்ப இதுல இருந்து நம்ம எவ்வளவு வந்து உஷாரா இருக்கணும்ன்றத பாருங்க. அதே மாதிரி நான் சொன்னல, இந்த விஷயத்த இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பை பண்ணி அடிப்படையில கிரிமினல் அப்பீல் நம்பர் 1485/2008 அடிப்படையில 23/12 தமிழ்நாட்டில் அதை அமல்படுத்த சொல்லி டிஜிபிக்கு டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷனுக்கும் தமிழ்நாடு உள்துறை செயலாளர் வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு. அது ஆர்டில வாங்கியிருக்கேன், அதையும் கொடுக்குறேன். அது என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, ஒரு 4 பக்கம் இருக்கு. அதுல வந்து கிரிமினல் கேஸ்ல எப்படி மானிட்டர் பண்ணணும், அந்த வழக்கை எப்படி நடத்தணும்ன்றத விஷயங்களை வெளிவா சொல்லிட்டு, அத வந்து ஒழுங்கா வந்து அந்த காவல்துறை ஆய்வாளரோ உதவி ஆய்வாளரோ அந்த வழக்கை ஒழுங்கா நடத்தல, இல்ல அந்த அரசு துறை வழக்கறிஞர் நடத்தல அப்படின்னா அவங்க மேல டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன் குற்றத்தொடர்பு இயக்குனர் அப்புறம் காவல்துறை இயக்குனர் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும்னு தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்க, தீர்ப்பு வாங்கினது கம்முன்னு விட்டுறாங்க. இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி இந்த கேஸை ஜெயிச்சதுக்கு மெயின் காரணமே, நாங்க ஜெயிச்சதுக்கு காரணமே லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட், காரணமே இந்த தீர்ப்புகள் நாங்க எடுத்து வச்சு சொன்னதுல நீதிமன்றத்துல நம்ம ஜூனியர் போய் நிற்கும் போது இது இன்னும் புது வழக்காக, இந்த மாதிரி எப்ப ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் கொடுத்தது, இந்த மாதிரி எப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு லெட்டர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் இஷ்யூ பண்ணாங்களுக்கு தெரியலன்னு சொல்லி வக்கீலுங்க எடுத்துக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வழக்கை வந்து நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, அதன் அடிப்படையில் முதல் தகவலுக்கு பதிவு செய்யறாங்க, கோர்ட்டுக்கு அனுப்புறாங்க. அந்த வழக்கை வந்து அந்த அரசாங்க வக்கீலோ அந்த காவல்துறை ஆய்வாளரோ எஸ்ஐயோ ஒழுங்கா நடத்தல அப்படின்னா, வழக்கு நடந்துட்டு இருக்கும் போதே வந்து நீங்க வந்து காவல்துறை இயக்குனருக்கு எஸ்பிக்கும் அதே மாதிரி குற்ற வழக்கு தொடர்பு இயக்குனர், அதாவது டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன் சென்னையில இருக்கார். இதுல நாங்க வைக்கிறோம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அட்ரஸ், அவங்களுக்கு நீங்க கம்ப்ளைண்ட் எழுதலாம். இல்ல உங்க வழக்கு முடிஞ்சிடுது, உங்களுக்கு தீர்ப்பு நகல் வாங்கி தரல, இல்ல தீர்ப்பு நகல் வாங்கி பாருங்க விடுதலை வந்து விடுதலை ஆயிடுறாங்க, நீங்க கொடுத்த ஆவணங்களை உங்களுக்கு சமர்ப்பிக்கல அப்படின்னா, நீங்க நாங்க கொடுத்துருக்கோம் பாருங்க மாதிரி விண்ணப்பம், அதுக்குதான் இந்த மாதிரி விண்ணப்பம், இந்த தீர்ப்பு இதெல்லாம் நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல. இந்த மாதிரி ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டை எந்த நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. எந்த வக்கீல் வந்து இந்த மாதிரி இவ்வளவு சிரத்தை எடுத்து இந்த ஆவணங்கள்லாம் திரட்டி இந்த மாதிரி ஒரு உத்தரவை கண்டிப்பா வாங்கியிருக்க முடியாது உயர் நீதிமன்றத்துல. இப்ப இதனால என்ன ஆகுன்னா, என்ன நடந்திருக்கு, 1 வருஷம் கழிச்சு கூட நீதி ஜெயிச்சிருக்கு. திருநாவுக்கரசு வழக்குல அரசு தரப்புல வந்து உயர் நீதிமன்றத்துக்கு நம்ம வந்ததால 1 வருஷம் கழிச்சாவது அப்பீலுக்கு போயிருக்கிறாங்க. இன்னொன்னு, அந்த சம்பந்தப்பட்ட வழக்கை ஒழுங்கா நடத்தாத செங்கம் அரசு துறை வழக்கு ஏபிபி மேலேயும் செங்க எஸ்ஐ ஜெயராமன் அவர் வந்து ரிட்டையர் ஆயிட்டான்னு சொன்னாங்க. ஆனா ரிட்டையர் ஆயிட்டதாலும் 5 வருஷம் வரைக்கும் அவர் மேல நடவடிக்கை எடுத்துக்கு அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்கு. கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பாங்க. இவங்க நீதிபதி தீர்ப்புலயே சொல்றாங்க, ஆடியோகிராம்லாம் வந்து தாக்கல் செய்யல. ஆனா நம்ம கிளைண்ட் என்ன சொல்றாரு, எல்லாம் கொடுத்துருக்கோம் நம்ம, ஆனா தாக்கல் செய்யல. ஆனா அந்த ஆடியோகிராம் காது செவித்திறன் பாதிக்கிறதுக்கு கொடுக்குற அறிக்கை பேர் ஆடியோகிராம். அதன் அடிப்படையில் தான் அரசு தரப்பு கவர்மெண்ட் டாக்டர் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. அந்த ஆவணத்தெல்லாம் வந்து சங்க நீதித்துறை நடுவர் வந்து தீர்ப்பு கொடுக்கும்போது கருத்துல எடுத்துக்கல. அததான் கவர்மெண்ட் வக்கீல் ஏபிபி வந்து ஒரு ஒப்பீனியன் கொடுத்துருக்காரு. இன்னொரு விஷயம் சுவாரஸ்யம் என்ன பாத்தீங்களா, இப்ப நம்ம கிளைண்ட் வந்து என்ன பண்ணாரு, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு இல்லையா, 3/7/2025 தமிழ்நாடு டிஜிபிக்கு அப்புறம் ஹோம் செக்ரட்டரிக்கு டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன் இவங்களுக்கு குற்றவாளி தொடர்பு இயக்குனருக்கு கொடுத்த பிறகு 3/7/2025 கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. 26/9/2025 இவரை கூப்பிட்டு விசாரணை பண்றாங்க. எங்க
சென்னை பீச் ரோட்ல மெரினா கிட்ட தான் காமராஜர் சாலையில இந்த டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன் குற்ற வழக்கு தொடர்பு அலுவலகம் தமிழ்நாட்டுக்கே எட்டு அதுதான். நிறைய பேருக்கு தெரியாது. கூப்பிட்டு இவருக்கு சம்மன் பண்ணி விசாரிக்கிறாங்க. அந்த சம்மனை கூட நாங்க போடுறோம் பாருங்க. எவ்வளவு சட்ட போராட்டம் அற்புதமா நடத்திருக்கோம் பாருங்க. அதான் சொல்றோம், நாங்க எல்லா விஷயத்தையும் ஆவணப்படுத்த தெரியணும். உங்களுக்கு புகார் மனு கொடுக்கணும், அது மேல் நடவடிக்கை எடுக்கணும், அதுக்கான தீர்ப்புகள்லாம் சுட்டி காட்டணும். இப்ப இந்த தீர்ப்புகள்லாம் உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளை சுட்டி காட்டின பிறகு இந்த டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன்ல இருந்து இதுல அப்பீல் போடணும் அப்படின்னு சொல்லி செங்க அரசு வக்கீலுக்கு இவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க. புரிதுங்களா இல்லையா? இவங்க என்ன பண்றாங்க நீங்க பாருங்க, 8/7/2025 இவரு 18/7 ஏபிபி ஒப்பீனியன் கொடுக்குறாரு. இவங்க அது வரைக்கும் தூங்குறாரு. எஸ்ஐ யாரு, செங்க காவல்துறை வந்து தூங்குது. இவர் லெட்டர் வச்சதுக்கு அப்புறம் அந்த பேப்பர் வந்து மூவ் ஆகுது எஸ்பி ஆபீஸுக்கு. எஸ்பி ஆபீஸ்ல தூங்குது, திருவண்ணாமலை எஸ்பி ஆபீஸ்ல. அதுக்கப்புறம் எஸ்பி ஆபீஸ்ல இருந்து டிஜிபி ஆபீஸுக்கு போகுது. இந்த அரசு சொல்லியிருக்கிற அந்த என்ன சொல்றது, அந்த என்னது ரொட்டீனா அந்த பரிகாரம் எல்லாம், அந்த வழிகாட்டுதல் எல்லாம் அப்படி போய் வர்றதுக்கு, நடைமுறையெல்லாம் முடிக்கிறதுக்கு தமிழ்நாடு காவல்துறை அலுவலகத்துக்கு போய் ஒப்புதல் வாங்கி வர்றதுக்கு 1 வருஷம் பண்ணிட்டாங்க. அரசாங்கத்துக்கு வேண்டிய நபர் வந்தா உடனே அரசாங்கம் வந்து மேல்முறையீடு. நீங்க நிறைய வழக்குல பார்த்துருப்பீங்க. உதாரணம் சொன்னோம் பாத்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி வழக்குல பாத்தீங்கன்னா திமுக அரசாங்கம் எவ்வளவு ஸ்பீடா அப்பீல் போனாங்கன்னு நீங்க பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போனாங்க. அதே மாதிரி எல்லா வழக்குகளையும் வந்து அரசு தரப்பு வந்து அப்பீல் போறாங்கன்னா கிடையாது. இந்த டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன்ல இருந்து ப்ரெஷர் கொடுத்து நாம ஹைகோர்ட்ல போட்ட பிறகுதான், இந்த வழக்கு நம்பராய் போன பிறகுதான் அப்பீல ஃபைல் பண்றாங்க. பாருங்க, 22/4/2026 தீர்ப்பு கொடுக்குறாரு. 21/4/2026 திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல கீழ் செங்க நீதிமன்றத்தில் விடுதியான எதிர்த்து அரசு தரப்புல மேல்முறையீடு செஞ்சிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு பெட்டிஷன் இப்படி எல்லாம் கொடுக்கலாம். ஒரு குற்ற வழக்கை சரியா நடத்தல, காவல்துறை நடத்தல, தண்டனை வாங்கி கொடுக்கல, அரசாங்க வக்கீல் நடத்தல. நிறைய வக்கீல் வந்து விசாரணைக்கே வருது கிடையாது. பாத்தீங்கன்னா வரவே மாட்டாரு அவரு. இவங்க பாட்டு இஷ்டத்துக்கு கேஸ் நடத்தி முடிச்சுட்டு போடுவாங்க. கொடுத்த டாக்குமெண்ட்டை ஃபைல் பண்ணிக்கலாம். நீங்க இனிமேல் ஒவ்வொருத்தரும் நீங்க அதுக்கு ஒரு முன்னுதாரணமான வழக்கு இது. எதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு காட்டுற லீகல் ஸ்டெப் கொடுக்குதுன்னா, இந்த மாதிரி ஒரு வீடியோ நீங்க பார்த்தே இருக்க முடியாது. நாங்க இதுல அந்த மாதிரி விண்ணப்ப படிவம், அந்த தீர்ப்பு, உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு, டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன்ல இவருக்கு சம்மன் பண்ணது எல்லாம் கொடுக்குறோம். இந்த மாதிரி உங்க வழக்குகள்லையும் விசாரணை நடத்தி ஒழுங்கா விசாரணை நடத்தாம விட்டு குற்றவாளிகள் விடுதலை ஆயிட்டாங்க அப்படின்னா, அரசு தரப்புல மேல்முறையீடு போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு வழிகாட்டுல நீங்க பின்பற்றலாம். செஷன்ஸ் கோர்ட்ல போய் கூட இந்த மாதிரி விடுதலை ஆயிட்டா, அடுத்து உங்களுக்கு நல்ல கேஸா இருந்து போயிட்டா ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ணணும். இதே மாதிரி நீங்க முறையிட்டு இந்த மாதிரி ஆவண தீர்ப்பு நகர்லாம் வச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா விசாரிச்சு மேல்முறையீடு போவாங்க. பண்ணலைன்னா மனுலாம் கொடுத்துட்டு முறையா இதெல்லாம் வச்சுட்டு, நான் கொடுத்துருக்க இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, இந்த வழிகாட்டுதல், நீங்க உங்களுக்கு லாயர் கோர்ட்ல கொடுத்த தீர்ப்பு, மேல கோர்ட்ல கொடுத்த தீர்ப்பு, இதெல்லாம் வச்சு நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான வெற்றிகள் கிடைக்கும். எதுக்காக இது சொல்றேன்னா, இதே மாதிரி நீங்க பாதிக்கப்பட்ட நபர்கள்லாம் வந்து நீங்க நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா தமிழ்நாடு காவல்துறை வந்து ஒழுங்கா செயல்படும். அதே மாதிரி அரசு கவர்மெண்ட் வக்கீல் ஏபிபிலாம் இந்த மாதிரி வந்து பப்ளிக் வந்து அவேர்னஸ் ஆயிட்டாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தது கம்முன்னு உட்காந்துக்க மாட்டாங்க. என்ன விசாரணை பண்ணா அவங்க ஒழுங்கா விசாரணை பண்ணலாம், புகார் கொடுப்பாங்க, அப்பீலுக்கு போவாங்க, மேல நம்மளை பத்தி புகார் கொடுப்பாங்க, நம்மள மேல நடவடிக்கை எடுக்க வைப்பாங்க. துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வைக்க முடியும் அப்படின்றதுக்கு இந்த வழக்கு ஒரு பெரிய உதாரணம். அதுக்கு நாங்க வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்தோம். அதுக்கான முன் தீர்ப்புகளை நாங்க எடுத்து வச்சிருந்தோம். முறையா வந்து ஃபாலோ பண்ணோம். இவ்வளவு காலம் வெயிட் பண்ணோம், நல்ல தீர்ப்பை வாங்கியிருக்கோம். நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அரசு துறை வழக்கறிஞர்களோ காவல்துறையோ வந்து வழக்குல நடத்துறதுல அசத்தியா இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி காவல்துறை வந்து எஃப்ஐஆர் போட்டுட்டு சார்ஜ் ஷீட் போடலன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் நீங்க கத்துக்கணும். நீங்க சார்ஜ் ஷீட் போடாம இழுத்து அடிக்கிறாங்க, லேட் பண்றாங்க, எதிரிக்கு சாதகமா செயல்படுறாங்க அப்படின்னா வழக்கை மாத்துறதுக்கும் அரசாங்க வக்கீல மாத்துறதுக்கும் நீங்க காவல்துறை இயக்குனருக்கும் இந்த டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன் நீங்க கம்ப்ளைண்ட் எழுதலாம். நீங்க புரிதா உங்களுக்கு? யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த ஒரு அற்புதமான தீர்ப்பை
முன்னுதாரணமான ஒரு தீர்ப்பை உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட நபர்கள்லாம் இதுலேருந்து கற்றுக்குங்க. உங்கள் வழக்கை ஒழுங்காக நடத்தாமல் குற்ற வழக்கை நடத்தாம விட்டுட்டாங்க, நீங்கள் கொடுத்த ஆவணங்களை முறையாக தாக்கல் செய்யலை அப்படின்னா அரசாங்க தரப்பே அப்பீல் போகிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ரிட்பிஷன் கிரிமினலில் வந்து ஒரு உத்தரவு வாங்கலான்றதுக்கு இந்த வழக்கு வந்து ஒரு அருமையான ஒரு முன்னுதாரணம். அதுக்கான எவ்வளோ 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 காலம் எடுத்துக்கிட்டோம், எவ்வளோ சிரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்றத நீங்கள் எவ்வளோ ஆவணங்களை அது நாங்கள் அதுக்காக முன் தீர்ப்புகளை பயன்படுத்தணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த தீர்ப்பை வாங்கி கொடுத்த எங்கள் சேம்பர் வழக்கறிஞர் திரு மகேஷ் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த வழக்கை வந்து இவ்வளோ தூரம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணி ஃபாலோ பண்ணி இந்த உத்தரவு வாங்கிறதுக்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய ஜூனியரும் அவர் தான், வழக்கறிஞர் மகேஷுக்கும் அவர் தான் ஜூனியர். வழக்கறிஞர் ஏழுமலைக்கும் ரொம்ப நன்றி. ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை நீதிமன்றம் மூலம் வாங்கி கொடுத்துருக்கோம். இது வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வரலைன்னா உங்கள் கவனத்துக்கு கண்டிப்பாக வராது. கண்டிப்பாக இந்த தீர்ப்பையும் அதில் சொல்லியிருக்கிற அந்த விஷயங்கள், டைரக்டர் ப்ராசிக்யூஷனுக்கு எழுதின அந்த மாடல் ஃபார்மு, அவருக்கு போட்ட சம்மனு, அப்புறம் அந்த உச்சநீதிமன்றம் போட்ட அந்த வழிகாட்டுதல் எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறோம். உயர்நீதிமன்ற தீர்ப்பு கொடுக்குறோம். கண்டிப்பாக பயன்படுத்துங்க. இந்த மாடல் ஃபார்மும் உங்களுக்கு கொடுக்குறோம். அதே மாதிரி பயன்படுத்துங்க. நீங்களும் பாதிக்கப்பட்டிருந்தா அந்த உங்கள் குற்ற வழக்கை கண்காணிங்க. கவர்மெண்ட் வக்கீல் ஒழுங்காக நடத்துகிறாரா, அதை எஸ்ஐ ஒழுங்காக கேஸை ஃபாலோ பண்ணுறாரான்னு பார்த்து பண்ணால் இந்த மாதிரி நடவடிக்கை எடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.